இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஜாம் செய்யலாம். அதுக்கு 2 ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு சின்ன குக்கரை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை ஒரு 3 விசில் வச்சு எடுக்கலாம். குக்கர் மூடி 3 விசில் போட்டாச்சு. ஒரு 3 விசில் வந்தோடனே பார்க்கலாம். நம்ம ஆப்பிள் பீட்ரூட்டை ஒரு 3 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். பாருங்க, தண்ணியே கொஞ்சம் கூட இல்லை. கரெக்டாக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றினாலே போதும். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. நம்ம அழுத்தும் போது நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. ஸோ இதை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீட்ரூட் ஆப்பிளையும் வேக வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் அரைக்கிறோம். ஆறுனதுக்கப்புறம் அரைங்க, சூடாக இருக்கும்போது அரைக்கக்கூடாது. ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம். ஸோ அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை, ஆப்பிளும் பீட்ரூட் பேஸ்ட்டும் இருக்குல்ல, அதை ஊற்றிக்கலாம். இதில் நம்ம ஊற்றியாச்சு கடாயில். இந்த நல்லா திரண்டு வரணும், அது வரையும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது ஒன்றோட கடாயில் ஒட்டாமல், கரண்டியிலையும் ஒட்டாமல் அது நல்லா வரணும். நான் அந்த பதத்தை காமிக்கிறேன். அது வரையும் நம்ம இது கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம பண்ண இதுக்கு ஒரு 1/2 கப் 1/2 கப்பில் போடுறேன். நான் நாட்டு சர்க்கரை இல்லை பொடிச்ச வெல்லம் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை போடுறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக வெண்ணிலா எசன்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கிண்டி திக்காகி வரணும். நம்மளோட பீட்ரூட்டு ஆப்பிள் நல்லா பைண்ட் ஆகி அந்த நாட்டு சர்க்கரையோட பைண்ட் ஆகி நல்லா திக்காகி நல்லா ஒன்றா ஒட்டி கடாயில் ஒட்டாமல் திரண்டு வரும். அப்போ காமிக்கிறேன். அதுவரை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீட்ரூட் ஆப்பிளை நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கிடையாது, இன்னும் தனியாக கடாயில் ஒட்டாமல் வரணும். அது இன்னும் ஃப்ரை ஆகணும், வதங்கணும். இது நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இதாகிடுச்சு பாருங்கள். நல்லா இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பண்ணோன்னே ஒன்றோட ஒன்று ஒட்டாத இருக்குது, தனியாக வருது. அதே மாதிரி கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுன்னா ஒரு 3 வாரத்துக்கு இந்த ஜாம் நல்லாயிருக்கும். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி பண்ண இந்த ஜாம் எடுத்து நான் ப்ரெட்டில் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் செம்மையாக இருக்குது. ஹெல்த்தியான ஹோம்மேட் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம வீட்டிலே நம்ம ஜாமை ரெடி பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். பசங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு சமைக்க தருன்னா யார் சமைச்சு தருவாங்களோ அவங்கக்கிட்ட சொல்லி சமைச்சு தர சொல்லி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.